கையில் கிடைக்கிற மெடிசனை யூஸ் பண்ணுறது அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உள்ள வரைக்கும் போயிருப்பான். இவன் எப்படி 3 நாள்லே இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷும் ஹெல்த்தி ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் வைரல் கேஸ் வந்து நம்ம அக்வேரியமில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பட் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. சரி, ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்துடலாம் மெடிசன்ஸ் பற்றி. ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ்ஷோட மெடிசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போனது இந்த ஃபிஷ்ஷோட மெடிசன்ஸ் பற்றி தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறுபடியும் அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடலான்னு நான் பார்க்குறேன். நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு சில இன்னும் கொஞ்சம் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, காலும் பண்ணியிருந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து இதுதான். நம்ம பார்த்தீங்களா, நம்ம ஆஷிஷ் பாய் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா பண்ணிடலாமே. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வரக்கூடிய டிசீஸ் வந்து 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று மீனுக்கு வெளிப்புறத்தில் வர்றது, இன்னொன்று மீனோட உள்பகுதியில் வரக்கூடியது. ஸோ அந்த உள்பகுதியில் வரக்கூடியதை நம்மளால் பெரிய அளவு டக்குன்னு டயக்னோஸ் பண்ண முடியாது. ஆனால் வெளியில் வரக்கூடியதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெளியில் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அக்வேரியமில் இருந்து நீங்கள் வாங்குறீங்க அல்லது நீங்களாவே ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணது வந்து பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அதாவது நம்ம தலையில் ஒரு பெயின் இருக்குல்ல, அது நம்மளோட ஒரு பேராசைட்டு தான். ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் நிறைய பேராசைட்ஸ் வரும். இதெல்லாம் ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்கள் சப்போஸ் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேட்டல் ஏரரில் போய் கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் லைஸ், அதாவது டேங்க் அக்வேரியம்லேருந்து அக்வேரியம் டு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது அதிகமாக ப்ரீட் ஆகும். நம்ம டேங்க்லேயே எக்கு வைக்கும். அந்த எக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பயிரோட சேட்டை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒருத்தன் 2 பேர் வருவான், ஆனால் அது ஆயிரக்கணக்கான பேராக பிரிஞ்சிருவான். இவனை நம்ம என்ன பண்ணுறது? ஒன்று மேனுவலாக எடுக்கணும். மேனுவலாக எடுக்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், மீனை டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில மெடிசின்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்தாகணும். இதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் மண்டை மாதிரி ஒருத்தர் இருப்பான். இப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தா இருக்கான்ல, இவன் தான் மீனுக்குள்ள வரைக்கும் போயிருப்பான். இவனை எப்படி எடுக்க முடியும்? அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இவனை இப்படி எடுக்கிறது பெஸ்ட்டு. மெடிசன் வச்சு இவனை கொல்ற வரைக்கும் மீன் தாங்காது. ஸோ ஈஸியாக எடுத்துருங்க. ஒன்ஸ் இவன் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப டேங்கில் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம எடுத்துட்டோம் ப்ரோ, மெடிசன் போட்டு சரி பண்ணிட்டோம் ப்ரோ, திரும்ப இது வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இன்னொரு ஃபிஷ்லேருந்து நீங்கள் அதை தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் டேங்க் ஃபுல்லாக ப்ரீட் ஆகும், திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்டர்னலில் வரக்கூடியது. இன்டர்னலில் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. எக்ஸ்டீரியரில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனும் வரும். ஃபங்கஸை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படின்னா அந்த தோல் எல்லாம் கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக டயக்னைஸ் பண்ண முடியும், குணப்படுத்தவும் முடியும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் குணப்படுத்த முடியும். ஆனால் வைரலை வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் ட்ரீட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் வைரல் கேஸ் வந்து நம்ம அக்வேரியமில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பட் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் அது. சரி, ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்துடலாம் மெடிசன்ஸ் பற்றி. எல்லாருக்கும் தெரிஞ்ச மெடிசன் ப்ளூ மெடிசன். இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன். ஜென்ரலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷுக்கு நோய் இருக்குதுன்னு டவுட் பண்ணால் கூட இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்கட்டமான நோய்களுக்கு வராமல் இது பார்த்துக்கும். இதுக்கு கூட அக்வாட்டிக் ரெமடிஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் க்யூரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு மெடிசன் தான். இதுக்கு நீங்கள் ஜென்ரல் க்யூரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ஜென்ரல் க்யூர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மிஸ்டர் ப்ளூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மீனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபங்கலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த மழை நேரம் தான், சீசன் மாறும்போது ஒரு விதமான நோய் வரும். மீனோட உடம்பு அப்படி சுருங்கிரும். வாழை பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போயிருக்கும். மோஸ்ட்டாக இதை வந்து நீங்கள் ஃபைட்டரில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷில் பார்க்கலாம். ஒரு சில ஃபிஷ்ஷஸில் நீங்கள் அதிகமாகவே இதை பார்க்க முடியும். இவன் தான் அதுக்கு ஒரே வழி. இவனை போட்டு விட்டிங்கன்னா போதும். ஆனால் இவனை டேங்கில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக சுற்றி ப்ளூ கலரில் கரை மாதிரி வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன்.
நீங்கள் இந்த மெடிசன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த கரையிலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஹீல். இது வந்து ஒரு மெடிசன் கிடையாது. ஆனால் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் வந்து நீங்கள் அக்வாரியம்லேருந்து ஒரு வாங்கிட்டு வரீங்க, அல்லது வெளியே இருந்து எங்கேயாவது உங்களுக்கு ஃபிஷ் வருது அப்படின்னா அந்த பேக்கிங்கில் வரும்போது டயர்டாக வரலாம், அல்லது ஏதாவது தோல்கள் அடி வாங்கியிருக்கலாம், ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை, புண்ணு மாதிரி ஏதாவது ஆகிருக்கும். அப்போது இதை நீங்கள் தனியாக வச்சு ஆட் பண்ணோம். டேங்கில் விடாதுக்கு பதிலாக ஒரு டபுளும் போட்டு ஒரு ஏரேஷன் போட்டு இதை வச்சிங்க அப்படின்னா ஒரு 24 hours கழிச்சு ஃபிஷ் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய அக்வாரியமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃபிஷ்ஷை. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹீல் வந்து வெளியிலேருந்து வந்த ஃபிஷ்ஷு தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் டேங்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் துள்ளி வெளியே விழுந்துருச்சு, ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃபின்னு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக டேமேஜ் ஆகிடுச்சு, மீன் வெளியே விழுந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி ஃபிஷ் டேங்கில் மட்டும் போட்டுறாதீங்க. தனியாக வச்சு ஃபிஷ்ஷை கொஞ்சம் க்யூர் பண்ணிவிட்டு உள்ளே தூக்கி போடுங்க. அதுதான் அந்த ஃபிஷ்ஷுக்கும் சரி, டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷுக்கும் சேஃபு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்டோனில். இது அக்வாட்டிக் ரெமடிஸோட ப்ராடக்ட். ஃபின் ராட், பாப் ஐ, ஃபிஷ் பைட், கிளவுடி ஐ, மவுத் ஃபங்கஸ், இன்ஃப்ளமேஷன், அல்சர் wound, ஸ்கின் டிஸ்கலரேஷன். ஸோ இதில் ஸ்கின் டிஸ்கலரேஷன் கொடுத்துருக்குல்ல, நீங்கள் நினைப்பீங்க மீன்கள் வந்து கலரை மாற்றுது அப்படின்னு. சப்போஸ் மாற்றும். எப்போ மாற்றும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபிஷ் வந்து கலர் டல் ஆயிரும். நீங்கள் டே டைம் பார்க்கும்போது நார்மல் ஆயிரும். அது ஃபிஷ்ஷோட நார்மலாக ஒரு பிஹேவியர், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் வந்து திடீர்னு கலர் வந்து டல் ஆயிடுச்சு, ஸோ அது வந்து இன்னொரு இன்ஃபெக்ஷனோட ஒரு அறிகுறி. நீங்கள் அதுக்கு இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் ராட்டுங்கிறது தோலெல்லாம் அரிச்சு இருக்கக்கூடியது. அதிகமாக இது ஃபைட்டரில் தான் நீங்கள் பார்க்க முடியும், கப்பீஸ்லையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம். பாப் ஐங்கிறது என்னென்னா, மீனோட கண்ணை நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு 5 கோல்டு ஃபிஷ் இருக்குன்னா ஏதாவது ஒரு மீனோட கண்ணு மட்டும் வெளியே தள்ளி இருக்கும், அல்லது ஒரு கண்ணு மட்டும் வெளியே தள்ளி நிற்கும், பெருசாக இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் நார்மல் நினச்சிங்கன்னா மீன் இறந்து போயிடும். பாப்பைங்கிறது ஒரு நோய், சரிங்களா? அது வருது அப்படின்னா உங்கள் தண்ணி மோசமாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணியை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். 50% சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மெடிசனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் 50% திரும்ப இந்த மெடிசன் ஆட் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எப்படி இதை மெடிசன் ஆட் பண்ணணும். இந்த மெடிசன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பை இருக்குதுன்னா நீங்கள் தண்ணியை 50% சேஞ்ச் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து இதுக்கு போகணும். ஃபிஷ் பைட், 2 மீன் சண்டை போட்டு உடம்பு புண்ணாயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து என்ன நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆன்டிசெப்டிக்னு சொல்லலாம். நமக்கு உடம்புல புண்ணு வந்துருச்சுன்னா நம்ம மஞ்சளோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு மெடிசன் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஆன்டிசெப்டிக். அதாவது அந்த புண்ணு அதுக்கு தாண்டி வேற எந்த பிரச்சனையும் அந்த புண்ணுக்கு வந்துட கூட நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதை மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஆனால் வித் பேக்டோனில் இருக்குது. அதாவது நமக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளவுடி ஐனா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் அது ஒரு நோயின்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மீனோட கண்ணை நல்லா பாருங்கள், புகை மூட்டை மாதிரி இருக்கும். அதோட கண் வெளியே நமக்கு தெரியாது, வெள்ளையாக தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அந்த மீன் கூடிய சீக்கிரத்தில் இறந்து போகும். கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடாது, அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக போய் உட்காரும், அதுக்கப்புறம் மீன் இறந்து போகும். அதுக்கும் நீங்கள் 50% தண்ணியை இன்ஷியலாக மாற்றணும். இந்த பாப்பை, இந்த கிளவுடி ஐ இதெல்லாம் வருது அப்படின்னா மீன்கள்னால வரல, அது மக்களான நம்மளால தான் வருது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அந்த டேங்கை மெயின்டைன் பண்ணனால தான் இந்த நோய் வரக்கூடியது. ஸோ நம்ம அந்த டேங்கை ஹெல்த்தியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த நோய் வந்து வராது. நிறைய நோய்கள் வந்து நம்மளால தான் வரக்கூடியது. மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் நோய் வராது. மவுத் ஃபங்கஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாயில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும். வாய்க்கு மேலேயும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். மீனால் சாப்பாடு கூட ஒழுங்காக எடுக்க முடியாது. சமயத்தில் புண்ணு கூட இருக்கும், ஒரு மாதிரி பிளட்டு மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த மெடிசனை யூஸ் பண்ணிடுங்க. அல்சரஸ் வூண்டுனாலும் ஃபிஷ்ஷோட பைட்லேருந்து வரக்கூடியதான். அதாவது ஆறாத மாதிரி புண்ணு வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே தெரியும். நம்ம மனுஷங்களை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கையில் ஒரு புண்ணு வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இவனை போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீன் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறும் ஒரு 3 to 4 days கழிச்சு. ஆனால் ஒரு 1 monthல பக்காவாக அது க்யூர் ஆகிடும். ஸ்கின் டிஸ்கலரேஷன்
அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னா, இது ஃப்ரெஷ் வாட்டருக்கு மட்டும்தான், சால்ட் வாட்டருக்கு கிடையாது. அப்புறம் பேராசிட்டால், நம்ம ஒரு பேராசிட்டால் எடுக்கிறோம்ல, ஆன்டிபயோட்டிக், அதே தான் இது. ஆனால் இது அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மீனுக்கு கேடு தான். இதே யூஸ் பண்ணாமல் விட்டிங்கனாலும் மீனுக்கு கேடு தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது எதுக்காக யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, நான் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொய் ஸ்லீப்பிங் டிசீஸ், நிறைய பேர் சில மீன்கள் அப்படியே படுத்து கிடக்கும், தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு பேர் ஸ்லீப்பிங் டிசீஸ். இது வந்து ஒரு நோயுள்ள மீனை கொண்டு நீங்கள், ஒரு நோயுள்ள மீன் ஒன்றை கொண்டு நீங்கள் 99 ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய டேங்கை நீங்கள் போட்டிங்கன்னா இதோட சேர்த்து அந்த 100 மீனுக்கும் இந்த நோய் பரவிடும். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் க்யூர் பண்ண முடியும் இந்த பேராசிட்டமால் மூலமாக. 3 நாள்லே இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷும் ஹெல்த்தி ஆகிடும். நிறைய அக்வேரியமில் நான் பார்த்துருக்கேன், நிறைய மீன் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பார்த்துருக்குறேன். அது அவங்க தப்பு கிடையாது. எனக்கும் வரக்கூடிய ஃபிஷ் வந்து அந்த ப்ராப்ளமோடு தான் வரும். வந்துச்சு அப்படின்னா நான் என்னுடைய அக்வேரியமில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம், ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நான் ட்ரீட் பண்ணிடுவேன். அந்த டேங்கில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து கஸ்டமருக்கு யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க, ஃபிஷ்ஷை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ அதை நான் வந்து க்யூர் பண்ணிடுவேன். எந்த ஃபிஷ் என்ன நோய் வந்தாலும் நான் அதை பார்த்து அழகாக க்யூர் பண்ணிவிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறது. ஏன் அப்படின்னு நம்ம ஹாபிலேருந்து வந்தனால மற்றவங்ககிட்டையும் அந்த ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக தான் போகணும்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்குலஸ் இருக்குது, ஆங்கர் வார்ம், இதெல்லாமே அந்த பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் தான். நான் சொல்லியிருந்தேன்ல, பூச்சி மாதிரி வரக்கூடியது, எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு கூட நீங்கள் ராக் சால்ட், அதாவது கல் உப்பு யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும் யூசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபடி இதை யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, டோசேஜ் இதில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டீங்கன்னாலும் அது சிக்கல் தான். ரெண்டாவது, இது டேங்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா சேர்த்தே தான் இது கொல்லும். ஸோ கொஞ்சம் ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக மெடிசனோட டேங்க்லேருந்து அந்த எஃபெக்ட் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் 100% பண்ணிடாதீங்க. என்ன இருந்தாலும் 50% தாண்டிடாதீங்க மெடிசன் யூஸ் பண்ணும்போது. ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30% தான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் டிசீஸ்னு பெரிய அளவுக்கு நம்ம அக்வேரியமில் இருக்காது. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் ஒரு அக்வேரியம் வச்சுருக்கிறீங்க, ஒரு டேங்க் வச்சுருக்கீங்க, 2-3 டேங்க் வச்சுருக்கிறீங்க, அல்லது நிறைய ஃபிஷ் வளர்க்குறீங்க, நோய்கள் வருது, மீன் இறந்து போகுது அப்படின்னா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, நீங்கள் ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருப்பீங்க, அல்லது அதிகமாக தண்ணியை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதிகமாக ஃபீட் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு நோயுள்ள மீனை தூக்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய டேங்கில் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. 5வது, எந்த ஃபிஷ் கூட எதை விடணும்னு தெரியாமல் நீங்கள் விடுறது, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை, அது செகண்டரி இன்ஃபெக்ஷனாக மாறி அது பெரிய குழப்பங்கள் வரும். 2வது, கையில் கிடைக்கிற மெடிசனை யூஸ் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது அல்லது ஜென்ரல் கியூர் வச்சுக்கோங்க. பேக்டோனில், அப்புறம் பேராசிட்டால். இந்த பேராசிட்டால் வந்து உங்களுக்கு இனிஷியலில் மட்டும்தான் தேவைப்படும், அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. ஸோ ஆனால் புது டேங்க் வைக்கிறீங்க, புது மீன் இருக்குன்னா கவனம் பார்த்து விட்டிங்கன்னா இது தேவையே படாது, இல்லைன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இவரும் எப்போனாலும் தேவைப்படலாம். கிளைமேட் மாறலாம், ஏதாவது நோய் வரலாம், அல்லது நோயுள்ள மீனை நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை கண்டுபிடிக்கிறது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். பாடியில் சில பேட்டர்ன்ஸ் தெரியும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா உடம்புல ரத்தம் வரும். நிறைய பேர் என்னென்னா, மீனுக்கு ரத்தம் வருது, அடிபட்டுருக்கு, கடிச்சிருக்கீங்க. இல்லை, அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. உடம்பை சுற்றி ரத்தமாக இருக்கும். அது இன்டர்னல்ல இருந்து எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஈஸியாக க்யூர் பண்ணால் அந்த பாக்டீரியல் போட்டிங்கன்னா போதும், ஒரு 5 to 6 days அது நார்மல் ஆயிரும். மோஸ்ட்டாக இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷில் அதிகமாக வரும். அப்புறம் கலர் வீடோ டெட்ராஸ் இருக்குல்ல, அதுலேயும் ஜாஸ்தி வரும். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் தான். இது பாக்டீரியாவில் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். இது வரி பண்ணக்கூடிய டிசீஸ் கிடையாது. வரி பண்ணக்கூடிய டிசீஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸோ அது ஒன்று. முக்கியமான ஒரு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா, ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து ஒரு காமனான டிசீஸ். அதிகமாக வந்து நம்ம சிக்லெட் ஃபேமிலியில் இதை பார்க்கலாம், ஃப்ளவரானில் பார்க்கலாம், ஆஸ்காரில் பார்க்கலாம்,
அப்புறம் இது ரிலேட்டட் மற்ற ஃபிஷஸ்லேயும் பார்க்கலாம். ஈவன் கோல்டு, மாலி, கப்பி எல்லாத்துலேயும் பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு ராக் சால்ட்டு வித் ஹீட்டர். அதாவது டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டில் 28 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆயிரும். இல்லைன்னா ஜென்ரல் கியூர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ்லேயே அது பக்கவாயிரும். ஆனால் இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து ரொம்ப டயர்டாகி இறந்து போயிடும். ஆனால் இது ஈஸியாக, இது எல்லாமே ஈஸி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த அக்வேரியமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்மே ஈஸியாக, அதாவது எல்லா டிசீஸையும் ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடியது தான். ஏன்னா நம்ம டயக்னைஸ் பண்ணணும், என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளே கரெக்டான மெடிசன் கொடுத்தீங்கன்னா அது அழகாக கேட்கும். கேட்காத மெடிசனும் கேட்காத நோயும் நான் சொல்லிட்டேன், அது மட்டும்தான். ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் நம்ம வரக்கூடியது. அதுலேயும் க்யூரபிள் வைரல் டிசீஸ் வந்து அந்த கோய் ஸ்லீப்பிங் டிசீஸ் மட்டும்தான். அதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் பேராசிட்டமால் மூலயமா. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முழுசாக இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக அதை கண்டிப்பாக போடுவேன். ஒவ்வொரு டேங்க் எப்படி செட் பண்ணணும், பிளானட் டேங்க் எப்படி பண்ணணும், அக்வாஸ்கேப்பிங் எப்படி பண்ணணும், மெரைன் டேங்க் எப்படி பண்ணணும். ஸோ ஈச் எவ்ரி டேங்க்ஸ் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். மெயினாக கொய் பாண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கு ஃபில்ட்ரேஷன் சம் பண்ணணுமா, அதாவது இன்டர்னல் பாண்ட் அல்லது எக்ஸ்டர்னல், நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் உங்களுக்கு என்னோடய ப்ராஜெக்ட், நான் பண்ண ப்ராஜெக்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்தா போதும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பாய். மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை விட அதிகமான நோய்களும் அதுக்குண்டான மருந்துகளும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு லோக்கலில் சோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வித் இமேஜோடு அனுப்புனீங்கன்னா அது என்ன நோயின்னு டயக்னைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள மெடிசன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் லோக்கல் நாகர்கோவில் இருக்கிறீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது என்ன மெடிசன் அதை உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்றேன்.